உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரான்சிஸ் கோல்டன் ஸ்னெயிலில் இருந்து. நண்பர்களே, நாம் ஒரு சின்ன இடத்துல, அதாவது கரண்ட்டே இல்லாத இடத்துல ஒரு வீட்டுக்கு சோலார் பேனல் அமைத்திருக்கிறோம். அதை எப்படி என்னென்ன பயன்படுத்தி அமைத்திருக்கிறோன்றதை பற்றி இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் பேனல் இப்போ மேலே போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் 200 வாட்ஸ் பேனல் 2 போட்டிருக்கோம். உள்ளே C10 கேலக்ஸி பேட்ரி, யூடிஎலுடைய சோலார் கண்ட்ரோலர், ஒரு ட்ரிப்பர், ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மூலமாக லைட்டையும் ஃபேனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இதில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு முழுக்க ஃபுல்லாகவே டிசியில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம எந்த ஒரு கன்வெர்ட்டரும் ஏசி டிசி கன்வெர்ட்டர் போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு கரண்ட் வசதி கிடையாது. கரண்ட் வசதி இல்லாத இந்த இடத்துக்கு இவங்களுக்கு அதிக எஃபிஷியன்சி வேணுன்றதுக்காக மட்டுமே இந்த வீடு ஃபுல்லாகவே டிசியில் போட்டிருக்கோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா ஃபேன், அதுவுமே டிசி தான். இது 12 வோல்ட் டிசி ஃபேன். இதுவுமே பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து டைரெக்டாக ரன் பண்ணக்கூடியது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கனெக்ஷன் எல்லாமே தரமான ஒயர்களை கொண்டு கொடுத்துருக்குறோம். நம்ம எப்பயுமே சோலார் பேனல் அமைக்கும் பொழுது ஒயர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே பேனல்லேருந்து வரும் பொழுது என்ன ஒயர் கொடுக்கணுமோ அந்த ஒயரை கொடுங்க, தரமான ஒயரை பயன்படுத்துங்க. அதனால் நமக்கு நல்ல எஃபிஷியன்சி இருக்கும், சார்ஜிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். அதேமாரி கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பர் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த லைட்டை இது ஏங்குற லைட், அதாவது சுவிட்சை போட்டோன்னா லைட் எரியுது பாருங்கள். அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா டிசி தான். ஸோ நம்ம நார்மல் இப்போ பகல்ன்றனால லைட் வெளிச்சம் நம்ம கம்மியாக இருக்குது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா டிசி. இப்போ இது 2 பாயிண்டில் ஒர்க் ஆகுது. அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் ஒர்க் ஆகுது. இந்த ஃபேன் முழுக்க டிசியில் ஒர்க் ஆகுது. நன்றி நண்பர்களே, உங்கள் நேரத்திற்கு நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.